நம்ம லவ் பேர்ட்ஸ் முட்டையெல்லாம் ஹேட்ச் ஆகிறத சிசிடிவி கேமரா வழியாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்குலாம் காட்டலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 10 ஆஃப் நான் லவ் பேர்ட்ஸ் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட முக்கால்வாசி முட்டை ஏற்கனவே புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு முட்டை பொரியறது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டலான்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் இவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம கேமராலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பல மணி நேரம் வீடியோவை பொறுமையாக ரெக்கார்ட் பண்ணி பார்த்ததுல இந்த விஷயம் மாட்டிருக்கு. நல்லா பாருங்களேன், அந்த முட்டை மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கு. அது மூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கிவியும் அந்த முட்டையை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும். ஸோ இவர் தான் நம்ம 5வது குட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டு கிவி முட்டையை மூளையில தள்ளி ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம கண்ணுக்கு சுத்தமாக தெரியல. அட்லீஸ்ட் கேமரால குழந்தை பிறந்த டைமாவது தெரியுது. 7ஆம் தேதி 11ஆம் மாசம் அதிகாலை 5:45 மணிக்கு பிறந்திருக்கு. இந்த பறவை அதோட குட்டியை எவ்வளவு அழகா பாத்துக்குது பாருங்க. நம்ம ஆல்ரெடி சீச்சு வச்ச பீட்ரூட்டை அது மென்னு அதோட குழந்தைங்களுக்கு தீத்தி விடும். உள்ள இருந்து அம்மா பறவை குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி வெளியே இருந்து அப்பா பறவை அந்த பீட்ரூட்டை மென்னு பானைக்கு எடுத்துட்டு வந்து அதோட அம்மாவுக்கு ஊட்டி விடும். இந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு, இந்த அம்மா அப்பா பறவை அது குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது, அதை விட 10 மடங்கு கஷ்டத்தை நம்மளோட அப்பா அம்மா நம்மள வளர்க்கறதுக்கு பட்டிருப்பாங்க. முடிஞ்சா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க உங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க இல்லைன்னா இப்போ ஒரு நல்ல போன்ல இன்டர்நெட் கனெக்ஷனோட நம்மளால ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு ரோட்ல சாப்பாடுக்கு கஷ்டப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் லேட்டஸ்டா பிறந்த 5வது. நம்ம லவ் பேர்ட்ஸ்க்கு வைக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் அதை சாப்பிட்டுட்டு அந்த சீடோட தோலை அந்த டப்பாலே போட்டு வச்சிருக்கு. இந்த மாதிரி பண்றதுனால அடுத்து நல்ல சீடை சாப்பிடுறதுக்கு அதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த சீட் வேஸ்ட்ல இருந்து நல்ல சீடை மட்டும் எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஒரு சிலர் அதை ஊதி விட்டா மேல இருக்க தோல்லாம் போயிரும்னு சொல்லுவீங்க. ஆனா நம்ம 3 கூண்டு வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஃபீடரா எடுத்து ஊதி விட்டுக்கிட்டே இருந்தா அதுல இருக்க தோல் நம்ம வாய்க்குள்ளே போகுது. அது ஹைஜீனிக்கா இல்ல. நான் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டை டப்பால சீடு எல்லாத்தையும் கொட்டி வைக்க போறேன். இந்த மாதிரி கொட்டி வைக்கிறதுனால அந்த நல்ல சீடை அது தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம இப்படி பண்றதா இருந்தா நமக்கு அந்த ஃபீடரே தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி பெரிய ட்ரே வச்சா பேர்டோட வேஸ்ட்டும் அதிலே விழுந்து. ஸோ நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.